நான் பிரெக்னெண்டா இருந்தப்ப எனக்கு சரியா தூக்கமே வராது. அப்பதான் என் ஹஸ்பண்ட் காய்ரான் நேச்சுரல் மேட்ரஸஸ் வாங்கிட்டு வந்தாரு. இதுல இருக்கு 100% ஆர்கானிக் ஃபேப்ரிக்ஸ், 100% நேச்சுரல் லாட்டெக்ஸ். சோ எனக்கு கிடைச்சது 100% நிம்மதியான உறக்கம். காய்ரான் நேச்சுரல் மேட்ரஸஸ். மக்களவைத் தேர்தலில் 100 விழுக்காடு வாக்குப்பதிவை உறுதிப்படுத்த போடுங்கம்மா ஓட்டு என்ற பெயரில் புதிய தலைமுறை தமிழகம் எங்கும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கடலூரில் இன்று நடைபெறவுள்ள விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் குறித்த தகவல்களோடு செய்தியாளர் ஸ்ரீதர் இணைகிறார். ஸ்ரீதர், புதிய தலைமுறையின் சிறப்பு பேருந்து இன்று கடலூர் மாவட்டத்திற்கு வந்திருக்கு. என்னென்ன நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருக்கிறாங்க? யாரெல்லாம் நிகழ்ச்சியில பங்கேற்கிறாங்க? தேர்தல் என்றாலே புதிய தலைமுறை தான். அப்படி புதிய தலைமுறை ஜனநாயக பெருவிழாவை தேர்தல் ஆணையத்துடன் இணைந்து நடத்தி வருகிறது. குறிப்பாக நேற்று வரை 16 தொகுதிகளுக்கு சென்றுள்ள இந்த பேருந்து கடலூரில் இன்று வாக்காளர் விழிப்புணர்வுக்காக வந்திருக்கிறது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை கடலூர் மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து புதிய தலைமுறை ஏற்பாடு செய்து வருகிறது. குறிப்பாக நீங்கள் நேரடியாக பார்க்கலாம், பிரம்மாண்ட ஒரு ஏற்பாட்டை மாவட்ட நிர்வாகம் அனைத்து துறை அதிகாரிகளும் இணைத்து இந்த விஷயத்தை செய்து வருகிறார்கள். குறிப்பாக மாவட்டம் முழுவதும் உள்ள 21,23,276 வாக்காளரும் வாக்களிக்க வேண்டும். அந்த அளவுக்கு விழிப்புணர்வை கொண்டு செல்ல வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் பல்வேறு விதமான விழிப்புணர்வை ஏற்படுத்தி வந்தாலும் இன்று புதிய தலைமுறையுடன் இணைந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பிரம்மாண்ட ஏற்பாட்டை மாவட்ட நிர்வாகம் ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக கடலூர் மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் மற்றும் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கும் முதல் வாக்காளர்களுக்கும் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் முதல் வாக்காளர்கள் மட்டுமல்லாமல் மூத்த குடிமக்களையும் கௌரவிக்கும் வண்ணமாக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல் 3ஆம் பாலினத்தவரும் இங்கு வர இருக்கிறார்கள். அதேபோல் மாற்றுத்திறனாளிகள், இருளர்கள் என அனைவருமே இங்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் அனைவருமே ஏப்ரல் 19ஆம் தேதி கட்டாயமாக விருப்பத்துடன் என் ஓட்டு என் உரிமை என்று அவர்களாக வந்து வாக்களிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக இந்த பிரம்மாண்ட ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. மாணவர்களை கவரும் வண்ணமாக அனைத்து விதமான நிகழ்ச்சிகளும் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கலை நிகழ்ச்சி மூலமாக இந்த வாக்கு செலுத்த வேண்டும் என்பதற்காகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவும் இங்கு பல்வேறு விதமான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகம் முழுக்க அனைத்து துறையும் இதில் ஈடுபடுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக தோட்டக்கலைத்துறை மூலமாக இந்த 100% வாக்கு வலியுறுத்தி மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. காய்கறியை பயன்படுத்தப்பட்டு என் வாட்டு என் உரிமை என்று காண்பிக்கும் விரலை வைத்து இங்கு வைத்திருக்கிறார்கள். இப்படி பல்வேறு விதமான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் பிரம்மாண்டமாக செய்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் கடலூர் மாவட்டம் எந்த மாவட்டத்திலும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் புதிய தலைமுறை இணைந்து பெரிய செய்தியை வந்து செய்திருக்கிறார்கள். இதற்கான காரணம் நிச்சயமாக தமிழகத்திலே அதிகமான வாக்கு செலுத்தப்பட்ட இடமாக கடலூர் மாவட்டம் மாற வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் அனைத்து துறையிலும் சேர்த்து இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியுடன் நம்மளுடன் சேர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 100% வாக்குப்பதிவு தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கமா இருக்கு. அதற்கான விழிப்புணர்வை புதிய தலைமுறை தொடர்ச்சியாக ஏற்படுத்திட்டு இருக்கு. அது குறித்த தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீதர். நான் பிரெக்னெண்டா இருந்தப்ப எனக்கு சரியா தூக்கமே வராது. அப்பதான் என் ஹஸ்பண்ட் காய்ரான் நேச்சுரல் மேட்ரஸஸ் வாங்கிட்டு வந்தாரு. இதுல இருக்கு 100% ஆர்கானிக் ஃபேப்ரிக்ஸ், 100% நேச்சுரல் லாட்டெக்ஸ். சோ எனக்கு கிடைச்சது 100% நிம்மதியான உறக்கம். காய்ரான் நேச்சுரல் மேட்ரஸஸ்.